அன்பான பிள்ளைகளே, அன்பான வணக்கங்கள். மீண்டும் பாடம் 6 உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு கொஞ்சம் தடுமல் மாதிரி இருக்கு. ஆகவே இடையிடையில நான் கொஞ்சம் தும்மினாலோ அல்லது கொஞ்சம் குரலை கொஞ்சம் கரகரப்பு தன்மை இல்லாம பண்ணினாலோ என்னையோ மன்னித்து கொள்ளுங்க. ஆகவே பிள்ளைகளே, இப்ப பாடம் 6 நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். எனக்கு விருப்பமான பிடித்த பாடங்கள்ல ஒன்று தான் இந்த பாடம் 6. இந்த பாடம் 6 நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஆண்டு 9, ஆண்டு 10 போன்ற கால வருடங்களிலும் நீங்க பாடசாலையில இந்த பாடத்தை நீங்க படிப்பீங்க. ஏன்னா எங்களுடைய இஸ்ரேல் வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு கருதப்படுகிறது. ஆகவே வாருங்கள் நாங்கள் பாடம் 6க்கு கடந்து செல்லலாம். இந்த பாடம் 6 நாங்க என்ன பார்க்க போறோம்னா, இந்த இஸ்ரேல் நாடு ஒன்றாக இருந்த இஸ்ரேல் நாடு வடராஜ்யம் தென் ராஜ்யமாக பிரிவடைகிறது. இது ஏன் நடந்துச்சு, இது நடக்கிறதுக்கு என்ன காரணிகள்னு தான் நாங்க இந்த பாடத்துல பார்க்க போறோம். ஆகவே இந்த பாடத்தை நாங்க பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு சிறிய வீடியோ இருக்கு தமிழ்ல. அந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுற நோக்கம் அந்த கதையில நடந்த நிகழ்வுகள் உங்கள் மனதில் ஆழமாக பதியறதுக்காண்டி. அதுக்கு பிறகு நான் இது உங்களுக்கு விளக்கம் அளிப்பேன். நாங்க வீடியோக்குள்ள கடந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிகிற பைபிள் ஸ்டடியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துல இருக்கு. சாலமோன் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய குமாரன் ரெகோபெயாம ராஜாவாக்குறதுக்காக இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேம்ல கூடுறாங்க. சாலமோனுக்கு பயந்து எகிப்துக்கு ஓடி போன யெரொபெயாமும் இத கேள்விப்பட்டு அவரும் சீகேமுக்கு வரார். இப்போ இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் ரெகோபெயாம பார்த்து, உங்களோட தகப்பன் சாலமோன் எங்களுக்கு ரொம்ப கடுமையான வேலைகளை கொடுத்தார். இப்போவோ நீங்க அதை எங்களுக்கு லகுவாக்குனீங்கன்னா நாங்க எல்லாரும் உண்மை பின்பற்றுவோம்னு சொல்றாங்க. அதுக்கு ரெகோபெயாம், நீங்க இப்ப போங்க, இன்னும் 3 நாள்ல உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விடுறார். ரெகோபெயாம் அவரோட தகப்பன் சாலமோன் கிட்ட ஊழியம் செய்த முதியவர்களை பார்த்து, இப்ப நான் என்ன செய்யணும்னு ஆலோசனை கேட்கிறார். அதுக்கு அவங்க, ஜனங்கள் சொன்னதுக்கு நீங்க இணங்கி அவங்களுக்கு நல் வார்த்தைகளை சொல்லுங்க, அப்போ அவங்க என்னைக்குமே உங்களுக்கு ஊழியம் செய்வாங்கன்னு நல்ல ஒரு ஆலோசனை சொல்றாங்க. ஆனா ரெகோபெயாம் முதியோர் சொன்ன நல்ல ஆலோசனையை தள்ளி அவரோட சமூகத்துல நிற்கிற வாலிபரோட ஆலோசனை கேட்கிறார். அதுக்கு அந்த வாலிபர்கள், நீங்க போய் ஜனங்கள் கிட்ட, என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கலும் பருமனா இருக்கும். என்னோட தகப்பன் உங்களுக்கு கடினமான வேலைகளை கொடுத்தார், ஆனா நான் உங்களோட வேலைகளை இன்னும் கடினமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினால தண்டித்தார், நான் உங்களை தேள்களால தண்டிப்பேன்னு சொல்லுங்கன்னு ஆலோசனை சொல்றாங்க. 3வது நாள்ல ஜனங்கள் எல்லாரும் ரெகோபெயாம பார்க்க வராங்க. ரெகோபெயாம் முதியோர்கள் சொன்ன ஆலோசனை தள்ளி வாலிபர்கள் சொன்ன ஆலோசனையின்படியே அவங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுக்கிறார். ராஜா அவங்களுக்கு செவி கொடுக்காதத இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்தப்போ அவங்க ராஜாவை பார்த்து, தாவீதோட இனிமேல் எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் இல்லன்னு சொல்லி யெரொபெயாம இஸ்ரவேலின் மேல ராஜாவாக்கினாங்க. இதுவரைக்கும் ஒன்றா இருந்த இஸ்ரவேல் தேசம் இப்போ 2ஆக பிரிந்தது. வடராஜ்யம் மற்றும் தென் ராஜ்யம். வடராஜ்யம் இஸ்ரவேல்னு அழைக்கப்பட்டது. வடராஜ்யத்தோட ராஜா யெரொபெயாம். அதுல 10 கோத்திரங்கள் இருந்தது. ரூபன், இசக்கார், செபுலோன், தான், நப்தலி, காத், ஆசேர், எப்ராயிம் மற்றும் மனாசே. தென் ராஜ்யம் யூதான்னு அழைக்கப்பட்டது. யூதா தேசத்துக்கு ரெகோபெயாம் ராஜாவா இருந்தார். அதுல 2 கோத்திரங்கள் இருந்தது, யூதா மற்றும் பென்யமீன். லேவியர்கள் 2 ராஜ்யத்திலுமே இருந்தாங்க. இஸ்ரேல் தேசத்துக்கோ யூதா தேசத்துக்கோ எப்போ யுத்தம் நடந்துகிட்டே இருந்தது. பிள்ளைகள், இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும், அதாவது இந்த இஸ்ரேல் நாடு ஏன் 2ஆ பிரியுதுன்னு. ரெகோபெயாம், யெரொபெயாம், ரைட்? 2 பேர் இருக்கிறாங்க. ரெகோபெயாம் சொல்றது சாலமோன் அரசண்ட அடுத்த வாரிசு, அவருடைய குமாரன். யெரொபெயாம் சொல்றது அவருடைய படை தளபதியில ஒருத்தர், ரைட்? அப்ப இப்ப என்ன நடக்குது, நாங்க வரலாற்றை நாங்க எடுத்து பார்த்தோம்னா, ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய சொல் கேட்டு நடந்தபடியினால ஆபிரகாம்ல இருந்து அந்த வம்சவழிய கடவுள் என்ன செய்யறாரு, ஓரிடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வழிநடத்தி செல்லுகிறாரு. அந்த தருவாயில தான் நாங்க பாக்குறோம், இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல அடிமைகளாக இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்துல இருந்து மீட்டெடுக்கப்பட்ட மக்களை மோசே, யோசுவா போன்ற நீதி தலைவர்களூடாக
கடவுள் வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய கானான் தேசத்துக்கு அவங்கள அழைத்து செல்கிறாரு. அதுக்கு பிறகு அங்கேருந்து நாங்கள் எங்களோட வரலாற்றை நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோமே ஆனால் தாவீது சாலமோன் போன்ற அரசர்கள் இந்த இஸ்ரேல் மக்களை ஒரு ஒன்றிணைந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ள வச்சு அவங்க வந்து ஆட்சி செய்கிறாங்க. அதாவது ஒரு ராஜ்யம் ஒரு அரசர். இப்போ என்ன நடக்குது, சாலமோன் அரசருடைய காலத்தில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். சாலமோன் அரசர் வந்து எருசலேமில் உள்ள தேவாலயத்தை கட்டினாரு. அந்த தேவாலயம் வந்து சும்மா கட்டப்படலை, பல்வேறு விலை மதிக்க முடியாத பொருட்களை வைத்து கடவுளுக்காக சாலமோன் அரசன் வந்து என்ன செய்கிறாரு, எருசலேம் தேவாலயத்தை கட்டுறாரு. இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு அரசாங்கம் வந்து எங்கேருந்து காசு எடுப்பாங்க, மக்கள்கிட்ட இருந்து தான் எடுப்பாங்க. எதன் வடிவிலாக, டேக்ஸ் வடிவில் எடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டிலையும் கூட நிறையா வரி அரசாங்கம் வந்து பல்வேறு விதத்தில் வரி எடுக்கிறாங்க மக்கள்கிட்ட இருந்து. அப்போ அந்த காலத்துலேயும் அதே தான் நடந்துச்சு. அவங்க வந்து மக்களோட உழைப்பு மூலமாக, அறுவடை மூலமாக, பணமாக, பல்வேறு விதங்களில் மக்கள்கிட்ட இருந்து டேக்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ சாலமோன் அரசன் இறந்து போன பிறகு என்ன நடக்குது, அவருடைய மகனாகிய ரெகபெயாம் வந்து ஆட்சிக்கு வரும்போது என்ன நடக்குது, மக்கள் சொல்கிறாங்க, பாருங்க எங்களுக்கு இந்த நிறைய நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம், நீங்கள் வந்து உங்களோட ராஜ்யத்துக்கு தேவையான செலவுகளை செய்கிறதுக்கு நாங்கள் நிறைய டேக்ஸ் பே பண்ணுறோம், எங்களுக்கு இது முடியாது, ஆகவே எங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம், ஒரு விடுதலை தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ரெகபெயாம் வந்து என்ன செய்கிறாரு, அவருடைய தந்தையோட இருந்த மூதாதையரோட அறிவுரைகளை விட்டுட்டு அவருடைய நண்பர்களுடைய அறிவுரைகளை கேட்குறாரு. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் சில வேளை அப்படித்தானே, எங்களுடைய அம்மா அப்பா பெரியவர்கள் சொன்ன அறிவுரைகள் எங்களுக்கு வந்து அந்த நேரம் நல்லதாக படாது. அவங்க சொல்கிறது வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்லை, அவங்க சொல்கிறது பழைய காலத்து ஆக்கள், ஓல்ட் ஃபேஷன் நீங்கள் எல்லாம் அப்படின்னு நாங்கள் அவங்கள சொல்லுவோம். ஆனால் அவங்க சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய நண்பர்கள் சொல்கிற மாதிரி செய்வோம். அதே தான் இங்கே நடக்குது. அது நடக்கிறனால என்ன நடக்குது, மக்கள் மத்தியில் ஒரு கலகம் ஏற்பட்டு, ஒரு புரட்சி ஏற்பட்டு, ஒன்றாக இருந்த இஸ்ரேல் தேசம் ரெண்டாக பிரியுது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு படம் காட்டுறேன், அந்த படத்தின்படியே தான் இது வந்து நடைபெறும். அதாவது இஸ்ரேல் மக்கள் வந்து எவ்வாறு ரெண்டாக பிரியிறாங்கன்னு அந்த படத்தை இப்போ என்னால் இந்த கேமராவை ரொட்டேட் பண்ண முடியுதில்லை, ஆகவே நான் வந்து கடைசி உங்களுக்கு அந்த காட்டுறேன். ரைட், அப்போ வந்து என்ன நடக்குது, இந்த பாடத்தில் நடக்க வேண்டிய அந்த விடயங்களை வந்து நாங்கள் வந்து அந்த கதையில் கேட்ட மாதிரியே இஸ்ரேல் ராஜ்யம் வந்து ரெண்டாக பிளவு அடைகிறது. ரைட், அப்போ இஸ்ரேலோட வந்து ரெண்டாக பிளவடைந்த வந்து வடராஜ்யம் தென்ராஜ்யம். வடராஜ்யத்தில் வந்து 10 கோத்திரங்கள் உரித்தானது, தென் ராஜ்யத்துக்கு வந்து 2 கோத்திரம், யூதா மற்றும் பெஞ்சமின் கோத்திரம் வந்து உரித்தாகுது. மற்ற 10 கோத்திரங்களுமே வடராஜ்யத்தில் இருக்குது. வடராஜ்யத்தின் தலைநகரம் வந்து சமாரியா, தென் ராஜ்யத்தின் தலைநகரம் வந்து என்ன நடக்குது, தென் ராஜ்யத்தின் தலைநகரம் வந்து எருசலேம் விளங்கியது. தென் ராஜ்யத்தின் தலைநகரம் எருசலேம், வடராஜ்யத்தின் தலைநகரம் வந்து சமாரியாவாக காணப்படுகிறது. அப்போ ஒரே நாடு, 2 அரசர்கள். இப்போ எங்களுடைய நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எங்களுடைய நாட்டிலையும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு வடக்கு பகுதி வந்து வேறையாகவும் தென் பகுதி வந்து வேறையாகவும் இருந்தது. ஆனாலும் அது வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் பல்வேறு அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் காரணமாக ஒரு பிளவு ஏற்பட்டது. ஆனால் 2 ராஜ்யமாக, 2 நாடுகளாக செயல்படலை, 2 பிரிவுகளாக செயல்பட்டு வந்தது. அப்போ யெரொபெயாமுக்கு வந்து வழிகாட்டலை அந்த நேரம் கொடுத்தது வந்து மூதாதையர்கள், ஞானமானவர்கள். யெரொபெயாம் வந்து அந்த வழிகாட்டலை விட்டு என்ன செய்கிறாரு, அவர் வந்து தன்னுடைய நண்பர்களுடைய வழிகாட்டலை எடுத்துக்கிட்டனால இந்த பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுது. மக்களுக்கு அவர் செவி கொடுக்கல, மக்கள் என்ன சொல்ல வர்றாருன்னு அவர் கேட்க விரும்பல.
அதே மாதிரி தான் பிள்ளைகள் நாங்களும் ஏதாவது எங்களுடைய லைஃப்பில் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தீர்மானத்தை எடுக்கும் போது நாங்கள் கடவுளுடைய ஞானத்தை நோக்கி கடவுளை கூப்பிடுற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், விண்ணப்பம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ரைட்? நாங்கள் எங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் போது அந்த பணியை குறித்து அந்த பணியை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று கடவுள் எங்களுக்கு என்ன காட்ட விரும்புகிறாரோ அந்த விஷயத்தை நாங்கள் படிக்க வேண்டிய கேட்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கலாம். கடவுள் எங்களுக்கு எவ்வாறு கதைப்பார்னா, எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய ஆசிரியர், எங்களுக்கு வளர்ந்தவர்கள் அவங்களுடைய ஞானம் மூலமாக கடவுள் எங்களுக்கு பேசுவார். ஆகவே நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கும் போது அதை எப்பயுமே அமர்ந்து நிதானித்து இறை வார்த்தைக்கு அது முரணானதா இல்லையான ஆராய்ந்து பார்த்து நாங்கள் எங்களுடைய தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நாம் கடவுளோட வழிநடத்தலை நம்மளோட வாழ்க்கையில் பெறுவதற்கு அமைதியாக இருந்து ஜெபத்தில் கடவுளுடைய வழிநடத்தலை நாங்கள் பெற்றமையானால் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான எந்த விதமான முரண்பாடுகளும் ஏற்படாது. நாங்கள் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு அந்த படங்களை காட்டுறேன். கொஞ்சம் பிள்ளைகள் நான் உங்களுக்கு குறிப்பிட்ட வண்ணம் பாருங்கள். இதுதான் இஸ்ரேலோட பிளவுற்ற 2 பகுதிகள். இது வடராஜ்யம், இது தென்ராஜ்யம். இங்கிட்டு மத்திய தரைக்கடல் இருக்கு. ரைட்? அப்போ வடராஜ்யத்தில் என்ன நடக்குது? 10 கோத்திரங்கள் இருக்கு. அதனுடைய அரசர் எரபவாம். தென் ராஜ்யத்தில் 2 கோத்திரங்கள் இருக்கு, யூதா, பெஞ்சமின். அது அரசாட்சி செய்கிறது ரெகபெயாம், அதாவது சாலமோன்ட குமாரன். அங்கே தான் அந்த டெட் சீன்னு சொல்லுவாங்க. அந்த டெட் சீ சாக்கடல்னு சொல்லுவாங்க, இந்த பகுதியில் இருக்குது. அது மாத்திரமில்லை, இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, யூதேயாவில் அங்கே தான் எருசலேம் தேவாலயம் இருக்குது. அப்போ இயேசுவானவர் கலிலேயாவில் இருந்து, அதாவது இந்த பகுதியில் இருந்து தான் அவர் வருவார். எங்கள் 12 வயதுலையும் அவர் பிறந்த உடனே 8 நாளைக்கு பிறகு அவரை கூப்பிட்டு வர்றதும் இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு தான் கூப்பிட்டு வருவாங்க. அடுத்தது பாருங்கள், இதுதான் அந்த மேப். அந்த செக்கியம் இருக்கு, தலைநகரம் சமாரியா, தலைநகரம் எருசலேம். இதுதான் இங்க பாருங்க, இங்க எரிக்கோ இருக்கு, இங்க பேர்செபா இருக்கு. இதுதான் அந்த நாடுகள். இந்த 2 நாடுகள்லயும் அதுல இருந்த சில முக்கியமான இடங்கள்.